இங்க ஒரு குழந்தை பிறக்கும்போதே இந்த குழந்தையோட மூஞ்ச யார் பார்த்தாலுமே அவங்க இறந்துருவாங்கன்னு ஒரு சாபத்தோட தான் பிறக்குது. இந்த குழந்தையோட அப்பா அம்மாவை தள்ளி இந்த குழந்தையோட மூஞ்ச பாக்குறவங்க எல்லாருமே இறக்குறாங்க. அதனாலேயே இந்த குழந்தையோட அப்பா அம்மா முதல்ல இருக்க ஊரை விட்டு கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்து இந்த குழந்தையால மத்தவங்க யாருக்குமே பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு இந்த குழந்தையோட மூஞ்ச ஃபுல்லாவே துணியால சுத்தி தான் வளர்க்குறாங்க. இப்ப அந்த குழந்தை வளர்ந்து ஒரு பையனா இருக்கிறான். இப்ப அந்த பையனோட ஃப்ரெண்டுமே இந்த பையனுக்காக டேட் பண்ணதுக்கு ஒரு பொண்ணுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே டேட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்த ஒரு ரவுடியுமே இந்த பையனோட மூஞ்ச பாக்கணும்னு இந்த பையன்டையுமே சண்டைக்கு போறான். அப்ப சுத்தி இருந்தவங்க தான் எல்லாருமே தடுக்கிறாங்க. இத பார்த்து இந்த பையன் கூட டேட் பண்ண வந்த பொண்ணுமே நீ ரொம்பவே வீக்கா இருக்கா நீ அந்த பையனை அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போறா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப இன்னொரு நாள் இவன் மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அவனோட ஃப்ரெண்டு கூட ஒரு பார்ட்டிக்குமே போறான். அங்கேயுமே அதே அந்த ரவுடி பையன் வந்து நம்ம ஹீரோ டைமே சண்டைக்கு வரான். அப்ப சண்டையில அந்த ரவுடி பையன் நம்ம ஹீரோட மாஸ்க் எடுத்தனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அதே இடத்துலயே இறந்து போறா. இதனால நம்ம ஹீரோ போலீஸ்மே அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அந்த போலீஸ்மே இந்த மர்மமான கொலைக்கும் இந்த பையனுக்கும் ஒரு சம்பந்தமே இல்லைன்னு நம்ம ஹீரோவுமே வெளியில விடாங்க. இப்ப நம்ம ஹீரோனாலதான் அந்த பொண்ணுமே இறந்தான்னு நம்ம ஹீரோ ரொம்பவே கில்ட் ஆகி தன்னோட மூஞ்சியுமே ஒரு செங்கலால அடிக்கலான்னு போறான். அப்ப நம்ம ஹீரோட அப்பா அம்மாவுமே அதை தடுக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோமே ஒரு பாலத்துல இருந்து கீழே குதிச்சு செத்துலான்னு போறான். அப்ப அங்க ஒரு தேவதை போல ஒரு பொண்ணு வந்து அந்த பையன்டையுமே பேச்சு கொடுத்து அந்த தற்கொலையில இருந்துமே அவனை வந்து காப்பாத்துறான். இப்ப அவங்க ரெண்டு பேருமே நல்லா பேசி இப்ப நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணுக்குமே இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோட்டையுமே அந்த பொண்ணு சொல்றான். ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா அந்த பொண்ணுக்கு தீர்க்க முடியாத ஒரு இதய நோயுமே இருக்கும். இப்ப இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோமே அவனுக்கு இருக்க பிரச்சனையுமே சொல்றான். இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணுமே என்னடா ஜோக் காட்டுறீங்களான்னு ரொம்பவே சிரிக்கிறா. இப்போ ஒரு நாள் இந்த பொண்ணுக்குமே ரொம்பவே முடியாம இருக்குது. அப்ப கடைசியா அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோட்ட நான் எப்படியும் நான் கொஞ்ச நேரத்துல செத்து போவேன், அதனால கடைசியா சாகுக்கு முன்னாடி உன்னோட மூஞ்ச பார்த்துட்டே நான் செத்து போறேன்னு சொல்றான். இதனால நம்ம ஹீரோக்குமே வேற வழி இல்லாம அந்த பொண்ணுட்ட நம்ம ஹீரோமே மூஞ்ச காணிக்கிறான். ஆனா வழக்கத்தை விட ரொம்பவே மாறாக அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட மூஞ்ச பார்த்துட்டு சாகாம அந்த பொண்ணுக்கு இருந்த எல்லா பிரச்சனையுமே குணமாகுது. இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோட அப்பா அம்மாவை தள்ளி இந்த பையனோட மூஞ்ச பார்த்துட்டு உயிரோட இருக்க ஒரு பொண்ணா இருக்கும். இப்ப இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க.